Hello viewers, welcome to Dharani Krishan's Easy Diet. நம்ம இப்போ பார்க்க போகிறது IBS, Irritable Bowel Syndrome. இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். முன்ன காலகட்டத்தில் நம்ம ஊரில் இது அந்த அளவு இல்லை. இப்போ ஒரு 10 இயர்ஸாக நிறைய பேர் இதை நார்மலாக சொல்லிடுவாங்க. எங்களுக்கு ஐபிஎஸ் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. பட் ஐபிஎஸ்னால் என்ன? இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சிறுகுடல், பெரிய குடல் இதில் எல்லாம் புண்ணு வந்துடும், மெயினாக சிறுகுடலில். ஸோ இது புண்ணாக வந்ததுனால டைஜஷன் எஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு வலி வரும். அண்ட் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால இவங்களுக்கு டயரியாவும் கான்ஸ்டிபேஷனும் மாற்றி மாற்றி வரும். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க உணவு நிறைய ஹெவியாக சாப்பிட்டுட்டு இது டைஜஸ்ட் ஆகாத, அவங்களுக்கு இது மோஷன் சரியாக போகலன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. எங்களுக்கு ஆரம்பிக்கிறது அசிடிட்டியில். அசிடிட்டி ஜாஸ்தியாகி சில பேருக்கு வயிற்றுலேயே அல்சர் ஆகலாம், இல்லை டியோடனத்தில் அல்சர் ஆகலாம். பட் இது இந்த குடலில், சிறிய குடல், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன், அதில் மெயினாக நிறைய இந்த மாதிரி அல்சர்ஸ் இல்லை ரெட்னஸ் இதெல்லாம் பெரிய குடலில் கூட பரவி இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதுக்கு மெயினாக லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு பற்றி பேச போகிறோம். பட் அதை தவிர முதல்ல டீஸ்ட்ரெஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் தான் ரூட் காஸ். டீஸ்ட்ரெஸ்னால் என்னங்க? டீப் ப்ரீதிங் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். இல்லை மெடிடேஷன் உங்களுக்கு தெரியாது அப்படின்னா டீப் ப்ரீதிங் எடுத்துகிட்டு மைண்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க. சன்ரைஸாக இருக்கலாம், சன்செட்டாக இருக்கலாம், டான்ஸிங் பீகாக்காக இருக்கலாம், இல்லை ஓடுற ஒரு குதிரையாக இருக்கலாம். எது வேணாம், எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை பற்றி யோசிங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் நம்ம காமாகி உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் த பாடி. அதை தவிர டீஸ்ட்ரெஸ்ஸிங்கும் வரும். இப்போ நீங்கள் பீச்சில் நடக்கிறீங்க, வேவ்ஸு இல்லை பேர்ட்ஸு, இல்லை பார்க்கிற நடக்கிறீங்க, பேர்ட்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், இது கூட டீஸ்ட்ரெஸ். இதை தவிர உணவு ரொம்ப முக்கியம். இவங்க காரம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஏன்னா உடம்புல அந்த குடலில் புண்ணு இருக்குது, இது எரிச்சல் கொடுத்து ஸ்பைசஸ் நிறைய எடுத்தாங்கன்னா, அதுவும் இந்த மாதிரி மிளகா இதெல்லாம் நிறைய எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இவங்களுக்கு பெஸ்ட் என்னென்னா காய்கறியில் இந்த தண்ணி காய்கறி ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இந்த சூப்பாக கொடுக்கலாம், இல்லை கூட்டாக கொடுக்கலாம், இல்லை பொரியல் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது பெட்டர் ஆன உடனே பீன்ஸ் வெரைட்டி கொண்டு வரலாம். அதுக்கப்புறம்தான் கீரை எல்லாம் கொண்டு வரணும். ஹை ஃபைபர் இவங்களுக்கு கொடுக்க முடியாது. இவங்களுக்கு சால்யுபிள் ஃபைபர் நிறையா இருக்கிறது தான் கொடுக்கணும். ப்ரோட்டீன் தேவையான அளவு டெஃபினட்டாக கொடுக்கணும். ஏன்னா அது ஹீல் ஆகணும், இந்த புண்ணெல்லாம் சரியாகணும், அதுக்கு நம்ம கொடுக்கணும். மாவு சத்து உள்ள உணவு தாராளமாக கொடுக்கலாம். பட் இவங்களுக்கு கருப்பு கவுனி அரிசி, சேப்பரிசி எல்லாம் வேண்டாம், ஒயிட் ரைஸே கொடுக்கலாம், இல்லை செமி பாலிஷ்ட் ரைஸ் கொடுக்கலாம். இவங்க இதை ட்ரீட் பண்ணி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி சரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த புண்ணெல்லாம் இன்னும் மோசமாகி அப்புறம் சில பேருக்கு செக்ஷன்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன் கட் பண்ணுற அளவும் மோசமாயிடும். ஸோ இதெல்லாம் வராத முதல்லே நம்ம ட்ரீட் பண்ணிட்டோன்னா பெட்டர். பட் இதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா நம்ம பழைய சோறு, அந்த தண்ணி குடித்தாலே ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் நம்மளோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய ஸ்டடி ஆரம்பிச்சிருக்காங்க. ஐபிஎஸ் பேஷண்ட்ஸ் அண்ட் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ், இவங்க 2 பேருக்கும் இந்த பழைய சோறில் இருக்கிற தண்ணியை கொடுத்து இது பெட்டர் ஆகுதா அப்படின்னு பெரிய ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க. என்ன பெனிஃபிட் இந்த பழைய சோறில் இருக்கிற தண்ணியில் பார்த்திங்கன்னா, பழைய சோறே சாப்பிடுவீங்கன்னா அதுவே சாப்பிட்லாம் கஞ்சி மாதிரி. பட் தண்ணி மெயினாக என்ன, குட் பாக்டீரியா இருக்குது. குட் பாக்டீரியா நம்ம உடம்புல உள்ளே போக போக இதெல்லாம் க்யூர் ஆகிட்டு வரும். ஸோ பல விதமாக இதை டேக்கிள் பண்ணணும். இதுக்கு நீங்கள் இன்சால்யுபிள் ஃபைபர் அந்த அளவு கொடுக்கக்கூடாது, சால்யுபிள் ஃபைபர். ஸோ சால்யுபிள் ஃபைபர் எதில் நிறையா இருக்குது? இந்த மாதிரி காய்கறி, தண்ணி காய்கறியில் நிறையா இருக்குது.
நட்ஸு சீட்ஸ் எல்லாம் சிறிய அளவு எடுத்துக்கலாம், பருப்பு எடுத்துக்கலாம். அண்ட் மட்டன், சிக்கன், பீஃப் எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து தேவையான உடனே எடுத்துக்கலாம். உடனே எடுக்க வேண்டாம், ஏன்னா டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.